இன்னைக்கு டியூட் மூவிஸ் இந்த மேடையில் எனக்கு பல அறிமுகங்களை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு மேடையும் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். அதுல முதலாவதாக இந்த விழாவின் கதாநாயகன் மிக்கி ஜே மேயர். நீங்க கேட்ட இசைக்கு சொந்தக்காரன், இளைஞர், தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிற ஒரு பெரிய சக்தி. எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஒரிஜினல் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடைக்கானல் இருந்து ஒரு படப்பிடிப்புல இருந்து வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய டிரைவர் ஒரு சிடியை போட்டார். அதுல இருக்கிற இசையை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ந்தேன். வண்டியை நிறுத்த பின்னாடி என்னோட ஃப்ரெண்டு தில்ராஜ் வந்துட்டு இருந்தாரு. யார் இந்த மியூசிக் டைரக்டர்னு கேட்டேன். மிக்கி ஜே மேயர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இப்பேற்பட்ட ஒரு மியூசிக் உருவாயிருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற படைப்பு என்னவா இருக்கும்ங்கிற ஒரு எனக்குள்ள ஆசை வந்தது. அந்த படைப்பை பார்க்கணும்னு நினைச்சேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் நான் ஹைதராபாத்துக்கு சென்று அந்த பிரசாத் லேப்ல ஒரு ரீலை பார்த்தேன், ஒரு ரஃப் ரீலை. அப்போவே இந்த படத்தோட ரைட்ஸை நான் வாங்கிட்டேன். ஏன்னா டியூட் மூவிஸ்ல ஒரு அப்பா பொண்ணு பல உறவுகளோட பல சப்ஜெக்ட்ஸ் மேல படம் எடுத்திருக்கு. எனக்கு இளைஞர்கள் மேல ஒரு படம் எடுக்கணும், அந்த இளமையை ஒரு பதிவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்படி வந்தவன் தான் மிக்கி ஜே மேயர். மிக்கி ஜே மேயர் மிகவும் இந்த ஒரு ஜெனரேஷனுக்கு இன்றைய ஒரு மியூசிக் இசை உலகத்தில் ஒரு புயலா ஆகக்கூடிய ஒரு சக்தி இருந்தும் ஒரு தென்றலா வந்தவர். ஐ அம் வெரி வெரி ப்ரவுட். இப்பேற்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துறதுல அவரை விட டியூட் மூவிஸுக்கு பெருமை. இந்த பெருமையை சேர்த்த மிக்கி ஜே மேயர் உங்க முன்னாடி. Well, I've been waiting for this day since a long time. There's been a lot of hard work in the making of Nidhi Nidhu. First of all, I would really like to thank Guhan for believing in my music, and even though I didn't know the language, but he really gave me that confidence and helped me in making good tunes. And I really feel very fortunate to be working with Mr. Prakash Raj, to be working under his banner, and it's my debut film. It couldn't be more better than this. So I would like to thank him for choosing me for this movie. And I really hope the album does well and the movie does well. It's been wonderful doing the background score, and I think everyone who has acted in it really the movie came out alive after their performances. So I think the major credit goes to the director and everyone who have acted in it. It really helped me to support the movie with some good music. So I'm really excited and I can't wait for the movie to release. So I'd like to wish everyone, the whole star cast of Nidhi Nidhu and Guhan and Prakash Raj sir, all the very best. And I hope this movie sees a huge success. Thank you. இதுல இன்னொரு இளைஞர் இருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஆனா இப்பேற்பட்ட இளைஞன் இவருக்குள்ள இருக்காரு. அந்த இளைஞனை நான் அறிமுகப்படுத்துறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா எந்திரன் படத்துக்கு காரணமா அவர் மலேசியால இருக்காரு, நம்ம வைரமுத்து. இப்படி ஒரு இளமை, இப்படி ஒரு புரிதல் அண்ட் இப்படி ஒரு கதைக்கு இப்படி ஒரு எளிமையா எழுத முடியுங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த இளைஞனை நாங்க புதுசா அறிமுகமாச்சு. அதற்கு பிறகு நான் முத்துக்குமார், இந்த விழாவின் அடுத்த கதாநாயகர்கள். இதுக்கப்புறம் நான் இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்.